ஹாய் ஆல், வெல்கம் டு ஷென்பா நிவாஸ். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை இடிச்சோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிச்சிட்டு 2 ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவில் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவோட சேர்ந்து வேக விடுங்க. இது வெந்துட்டுருக்க கேப்பில் நான் ஒரு 6-7 முந்திரி பருப்பு எடுத்து சுடு தண்ணி ஊற்றி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். அரைக்கும் போது ஈஸியாக பேஸ்ட்டு அரைய வரும். அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் ஆட் பண்ணிவிட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. இது பச்சையை நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் முந்திரி பருப்பை, அதனால் அதை பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வேக விடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது கலர் மாறிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசனை வரும். அதுக்குள்ளே இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி வெளியே விடும். ஸோ அந்த தண்ணியை இதுக்கு போதுமானது. மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கு இடையில் நம்ம ஒரு பேனில் ஒரு பெரிய ஆனியனை பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ நான் இதில் வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய ஆனியனை பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு க்ரீன் கலர் கேப்சிகமை பெரிய க்யூபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதக்குனா போதும். ரொம்ப அப்படியே சாஃப்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்ததுன்னா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் இதை வதக்குனா போதும். வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அந்த மஷ்ரூம் மசாலா நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து மஷ்ரூமும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இது நல்லா இந்த மசாலாவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியனும் கேப்சிகம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கடாய் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது டேஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் வீடியோஸையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.